Hi friends, welcome back to Saras Delicious Food. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய புதினா தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது ரைஸ் கூட கர்ட் ரைஸ், இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ் ஆகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியை நல்லா சூட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எள்ளெண்ணெய் ஊற்றி நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, இதெல்லாம் நல்லா வாசனை வர மட்டும் நல்லா வறுத்துக்கணும். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுன்னு வறுத்துக்குன்னா நல்லது. இப்போ நல்லா வறுத்த பிறகு 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளோ இல்லை கருப்பு எள்ளோ உங்களுக்கு தேவையானது சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற மட்டும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்த பிறகு ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் காரத்துக்கோசரம், கலருக்கோசரம் ஒரு 8 பேடிகை மிளகாய், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலராக வர மட்டும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வறுத்த பிறகு இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். அதே சட்டியில் 1 ஸ்பூன் எள்ளெண்ணெய் ஊற்றி 10லேருந்து 15 பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கினேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் வதக்கின பிறகு ஒரு கட் புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாத மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கின்னுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுருளை வதக்கணும். 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே புதினா எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். நம்ம போட்டதை விட கால்வாசி தான் இருக்கும் புதினா. நல்லா சுருளை வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது நல்லா ஆறிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ பல்ஸ் மோடில் வச்சு கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருக்கிற புதினாவை இப்போ ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால தொக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ அரைச்சி வச்சுக்கிற புதினா கூட ஃபஸ்ட்டே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஒரு சைடாக வச்சுட்டு சட்டியை நல்லா சூட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளெண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானே 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்க விடணும். இப்படி நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இது சைடெல்லாம் எண்ணெய் திரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். புதினா தொக்கு ரெடி. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு க்ளீனான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியே வச்சா 1 வாரம் வச்சாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா 15 டேஸ் வைக்கலாம். சூடாக இருக்கிற ரைஸ் கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த தொக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.